இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெஸ்ட்ஃபுல் CRUD ஆப்ரேஷன்ஸ். CRUD ஆப்ரேஷன்லாம் வந்து கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட்ன்ற இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் டேட்டாபேஸில் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த ஆப்ரேஷன் அது. கிரியேட்ன்றது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக, ரீடுன்றது டேட்டா கெட் பண்ணுறதுக்காக, அப்டேட் வந்து சில சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்காக, டெலீட்டுங்கிறது வந்து அந்த ரெக்கார்டை டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜென்ரலாக அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ CRUD ஆப்ரேஷன் அதை சிம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ ரெஸ்ட்ஃபுல் சர்வீசஸில் CRUD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம புக்குன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதாவது புக் டேபிளுக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா போஸ்ட் ஆக்ஷன் பண்ணணும். இதுதான் அந்த ஏபிஐக்கான யூஆர்எல்னு வச்சுக்கோங்க. ஸோ API/books அப்படின்னா அந்த கலெக்ஷன், புக் கலெக்ஷன் அது ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பாடியில் ஒரு புக்கோட ஜேசன் ஃபார்மேட்டில் ஒரு புக்கோட இன்ஸ்டன்ஸை நீங்கள் பாஸ் பண்ணணும் போஸ்ட்டில். அப்படி போஸ்ட் பண்ண உடனே சர்வரில் வந்து 201 கிரியேட்டட்னு HTTP ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடு வந்துச்சுன்னா அப்போது வந்து அந்த புக் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண அந்த புக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே போல் ரீட் பார்த்தீங்கன்னா 2 ways இருக்குது ரீடில். அதாவது ஒன்று வந்து கெட் ஆக்ஷன் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ஒன்று வந்து கலெக்ஷன் ஆஃப் புக்ஸை வந்து ரெட்ரீவ் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஒரு பர்டிகுலர் புக்கை ரெட்ரீவ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பேராமீட்டர் கொடுக்கல, API/booksன்னு இருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா API/books/5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 5ன்றது புக்கோட ஐடி. ஸோ அந்த புக்கை பர்டிகுலராக அதை வந்து கெட் பண்ணும். இது எல்லா புக்கையும் கெட் பண்ணிட்டு வரும். இந்த ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சர்வர் வந்து HTTP ஸ்டேட்டஸ் கோடு வந்து 200 ஓகேன்னு கொடுக்கும். இதெல்லாம் பாடியில், ரெஸ்பான்ஸ் பாடியில் வர்றதும் இல்லாமல், புக்ஸ் வர்றதும் இல்லாமல். ஸோ அடுத்து நம்ம அப்டேட் பார்த்தோம்னா புட். ஸோ புட் ஆக்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த கெட் நீங்கள் பண்ணீங்கல்ல இந்த URL மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் புக், அதாவது 5 ஐடியில் இருக்க புக்கை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த பாடியில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண அந்த புக்கோட இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அப்டேட் பண்ண போகிற அந்த புக்கோட இன்ஸ்டன்ஸு மாடிஃபைடு வெர்ஷன். ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் வந்து அந்த பாடியில் பாஸ் பண்ணுவோம் புட் ஆக்ஷனுக்கு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆயிடுச்சுன்னா 204 HTTP ஸ்டேட்டஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும் சர்வர். டெலீட் பார்த்தீங்கன்னாலும் வந்து URL பார்த்தீங்கன்னா அதே தான். ஏன்னா ஒரு பர்டிகுலர் புக்கை நம்ம வந்து டெலீட் பண்ண போகிறோம். அந்த ஐடி பாஸ் பண்ணுறோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா 204 HTTP ஸ்டேட்டஸ் கோடு வந்து ரெஸ்பான்ஸில் வரும் சர்வர்கிட்ட இருந்து. ஸோ இந்த டெலீட் ஆப்ரேஷனுக்கு நம்ம வந்து புக்கோட இன்ஸ்டன்ஸ் பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதோட ஐடி பாஸ் பண்ணால் போதும், அது லொக்கேட் பண்ணி டெலீட் பண்ணும். பட் அப்டேட்டில் தான் வந்து நமக்கு புக்கோட இன்ஸ்டன்ஸ் தேவை. ஏன்னா மாடிஃபைடு புக்கோட இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் அது போயிட்டு அப்டேட் பண்ணும். ஸோ இது ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸில் CRUD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இது. இந்த CRUD தாண்டி இன்னும் சில ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் காமனாக வந்து இந்த CRUD தான் பண்ணுவோம் நம்ம மோஸ்ட்லி. ஸோ அதை பற்றி இது சின்ன எக்ஸ்பிளனேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.